ஸோ ஆல் சில குட்டீஸ் வெல்கம் பேக் டு விகேஎஸ் கேமிங். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து பப்பு ஸ்கூல் அப்படின்னு ஒரு கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம பப்பு ரெஸ்டாரண்ட் ஒரு கேம் பிளே போட்டிருக்கோம். அந்த கேம் பிளே அந்த கேமர்ஸ் அந்த கிரியேட்டிவங்க தான் வந்து இதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ பார்ப்போம் நல்லா இருக்குமான்னு. சரி ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம கேம் உள்ளேயே வந்துட்டோம். ஓகே, இதில் வந்து ஓப்பனிங்கே வந்து ஒரு 3 கேரக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. அதில் 2 கேரக்டர்ஸ் தான் பார்த்துருப்போம். இந்த ஒரு ரூமும் ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்றாங்க. இது என்ன எக்குன்னு தெரியல, நீ எக்கு வரலை அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. சம் 2 காயின் கொடுத்துட்டு பேசாமல் அந்த எக்கை உடச்சோன்னா ஓகே மக்களே. க்யூட்டாக இருக்குது பாருங்களா. ஓகே பேசாமல் இதையும் உடச்சிடணும். நல்லா இருக்கு ஆனால் க்யூட்டாக போச்சு. 1 காயின் கேட்குறாங்க. சரி கொடுப்போம், வேறு வழி. திங்க வேணுமாமே இதுங்களுக்கு. என்னத்தை கொடுக்குறது நான்? சாப்பிட்றதுக்கு இருக்கணுமா தெரியல. சரி ஓகே, உங்களுக்கு சாப்பிட்ற மாதிரி ஏதாச்சும் கொடுப்போம். அதோ இங்கே இருக்குது மக்களே, பால் புடி. இது போதும். எல்லாம் க்யூட்டாக இருக்குது. இது வந்து சாப்பிட வந்து கொடுக்க க்யூட்டாக இருக்குது. ஸோ ஓகே, இதுக்கு இது விளையாட கொடுப்போம். புளி பண்ணுற மாதிரி க்யூட்டாக கொடுத்துருக்காங்க. இது ஒன்று பார்க்க நல்லா இருக்கு மக்களே. ஆனால் ரியலாக பார்க்கறது கொஞ்சம் க்யூட்டாக இருக்குது. அப்புறம் இது வந்து எக் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த கெமிக்கல் ஃபார்ம்லாம் இருக்கும் போல இருக்குது. அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகே, முட்டையை வேற ஒன்று வாங்கிட்டோம். ஆனால் என்ன பிரச்சனை, வாங்கின முட்டையை வாங்கிட்டு இருக்கேன். அந்த முட்டை தான், இந்த முட்டை மூலிமா தான் அந்த குட்டி வெளியே வந்துச்சு. பார்த்தே இந்த 2 ஒரே மாதிரி இருக்குதுங்களா. இங்கே நல்லா வந்து குளிப்பாட்டிக்கிட்டு இல்லைங்க. இது ஒரு மேகசின் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். நேரத்தை கொடுத்துருக்கானுங்கன்னு சொன்னா ஐடியா இல்லை. ஓகே, இந்த அவங்க வந்து கொஞ்சம் கெமிக்கல் ஃபார்மில் அது இது மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். தவளை போயிடுச்சு. கேட் போட்ஸ் வந்து வளருது. ஓகே, அதோட பருவத்தை காமிக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது இந்த மாதிரி ஒரு பருவத்தில் வந்து அது இருந்துட்டு அது சர்வே பண்ணி போகுது அப்படின்றது வந்து காமிக்கிறாங்க. இதுக்கு தெரியும். அதை ஒரு அழகாக சர்வே பண்ணி அதோட லைஃப் லைன் வந்து இது முடிக்குது. ஸோ இதுதான் சொல்லிட்டு இருக்காங்க. இது எனக்கு இப்போ போடுங்க, உள்ளே போய் பார்த்தா தெரியும். இது கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ண நினச்ச மக்களே. இது 2த்தையும் ஒன்று சேர்க்க நினச்சேன். அப்போயே நினச்ச மாதிரி தான் டாக்கிங் டாம் அந்த கேம் பிளேக்கு மாதிரிதாங்க. ஆனால் நான் இன்னும் போட்டால் சொல்கிறேன் பாருங்கள் மக்களே. இது 2 ஒன்று சேர்த்தா, அதாவது ஒன்று சேர்த்தா வந்து கொஞ்சம் பவர் வரும் அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருக்கேன். 4 ஒன்று சேர்த்து பார்ப்போங்க. அதோ பாருங்கள்லாம் அழகாக வந்து வந்துடுச்சு. ஆல்ரெடி ஒன்று இருந்துச்சு, அதோடு இது ஒன்று சேர்த்தா இது கொஞ்சம் புதுசாக வந்துருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஓகே, கொஞ்சம் நிறைய இருக்குது மக்களே. ஏன்னா நிறைய வந்து நம்ம வைப்போம். நிறைய இருக்குது. சரி ஓகே, இதெல்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே நம்ம வந்து விளையாடிட்டு இருக்கோம். நீங்களும் வேணால் இது விளையாட பாருங்க மக்கள். ஆனால் நல்லாயிருக்கு. மற்றதை விடவும் கம்பேர் பண்ணும் போது வேறு தான் இருக்குது. ஓகே, அது அப்படியே கீழே இறக்கணுன்னா
பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து கிங்காங்க, இது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து அது சேர்க்குற மாதிரி இருக்கும். ஸோ நீங்களும் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம வீடியோக்கு லைக் போட்டிருக்கோங்க. அண்ட் இந்த கேமோட பேர் என்னன்னா பப்பு ஸ்கூல் சிமுலேட்டர் அப்படின்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு வரும். வெளியே போகும். சரி, இது என்ன ஏதோ பக்கு மாதிரி இருக்கு, என்ன இது? ஓகே, இது வந்து நமக்கு ஈவனாக வந்துடுச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரவுண்ட் 2க்கு போயிட்டோம். இப்போ நல்லாயிருக்கு மக்கள். இந்த கேம்ஸ் எல்லாம் விளையாடும்போது இன்னைக்கு சின்ன விஷயமாக தான் வந்து அப்போலாம் விளையாடிட்டேன். ஓகே, இது வந்து கேன்டீன். நாங்கள் நம்ம உள்ளே போய் பார்த்தலாம். ஆங்க இது கேன்டீனாக நல்லா முட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டிஷ்ஷாக செம்மையாக செஞ்சுருக்காங்க. ஓகே, இல்லை 4 இருக்குது மக்கள். நான் 3 சொல்லிட்டேன், சாரி. 4 இருக்குது டோட்டலாக. மீதி எல்லாமே வந்து லாக்கில் இருக்கும். அதுதான் நம்ம காசு கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணி விளையாடிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் அது மூலம் பர்ச்சேஸ் பண்ணால் பண்ணிக்கலாம், இல்லை நீங்களாம் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட பரவாயில்ல. ஸோ ஓகே, இப்போ வந்து நம்ம தட்டை எடுத்து இதுங்களுக்கு வந்து சாப்பாடு போடுவோம் அழகாக. டோனட்டு, அப்புறம் இது ப்ரெட்டு. இதை பார்க்கும்போது அந்த ஹோட்டல் தான் ஞாபகம் வருது. ஹோட்டல் தான். Coba dia siapa ibu? Yo dah ada mana? Coba dia siapa ibu? Dia boleh buat. Coba dia siapa ibu? Yo dah ada mana? நான் டபுள் லேயர் வைக்கும். நமக்கு காயின் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது அமுக்குன்னா நமக்கு வேணால் அமுக்கிக்கலான்ற மாதிரி தான் இருக்குது. க்ளீன் பண்ணுறதுக்கு எதுவும் கொடுக்கலையா? அந்த கொடுத்துருக்காங்க பாருங்க மக்கள். டஸ்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. கிச்சன் க்ளீன் பண்ணணுமா? ஓகே, இந்த ஐஸ்கிரீம்லாம் கொஞ்சம் விற்கிது. நாங்கள் நல்லா தான் இருக்குது மக்களே. சரி ஓகே, இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் வந்து இதை இடத்த விட்டு ஃபஸ்ட் வெளியே போயிடலாம். இந்த கேம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளே ஸ்டோரில் தான் இருக்குது அவைலபிளாக. ட்ரை பண்ணிங்கன்னா கிடைக்கும். க்ளீன் பண்ணி டேஸ்ட்டு. என்ன பண்ணுறது? காசு கொடுத்து க்ளீன் பண்ண வேண்டியதாக என்ன பண்ண நேரம். சரி, எங்கே நேரத்தை காசு தான் கொடுக்கும், வேறு வழி. என்னடா இது? ஃபிஷ்ஷு
ஓகே மக்களே, இது இஷ்டம் வச்சுக்கலாம் போல இருக்கு. இது எனக்கு கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா தெரியும். ஸோ இதை வந்து ஒன்றுத்துக்கு கொடுத்துருக்காங்க. அந்த புக்குக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இதை வந்து அழகான மதிஃபிகேஷன் ஆஃப் மாதிரி வந்து இருக்கும். ஒரே கலர் தான் இருக்குது. சரி, நம்ம வந்து உள்ளே போய் பார்த்துக்கலாம். நிறைய இருக்கும். சரி, இது வந்து எனக்கு தெரிஞ்சு கெமிஸ்ட்ரி ரூமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் அது பயாலஜி ரூம், அப்போ இது கெமிஸ்ட்ரி ரூம் நான் சொல்லலை. லஞ்சு மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. கெமிக்கல் எக்ஸ்பிரிமெண்ட்டு, கெமிக்கல் ஃபார்ம்லா மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு மக்களே. ஆனால் இதெல்லாம் இது என்னது, ஓகே, கிளிக் பண்ணி உள்ளே போய் பார்த்துடலாம். இது ஒன்று தான் டேங்க் வந்து ஒன்று கிடைக்கும்னு சொல்கிறாங்க. போடணுமா? இது போட்டு இடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எல்லாம் இடிச்சு விட்டுட்டு, ஆமாம் நல்லா லிக்விட் ஆக்கிடணும். இது வந்து கேஸ் மக்களே, அதாவது சாலிட் லிக்விட் கேஸு வந்து இங்கே கொட்டணுன்றாங்க. கொட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு இது. ஓகே, நெக்ஸ்ட்டு தேர்டு வந்து இது கெமிக்கல் ஃபார்மில் ரெடி ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க. அதை ஏற்றி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா அது பச்சை கலரில் மாறிடுச்சு. நல்லா இருக்கான பார்க்கறதுக்கு. என்னவா வெளியே வரப்போகுதுன்னு சும்மா ஐடியாவே இல்லை. சரி, ஓகே, அதான் இது ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகே மக்களே, இந்த கேமோட பார்ட் 2 கேம் பிளே வேணும் அப்படின்னா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ பை, லவ் யூ ஆல்.